நீங்கள் விசுவாசிங்க. விசுவாசிக்கிறவன் தேவ மகிமையை காண்பான். விசுவாசிக்க முடியலன்னா ஆண்டவரே கேளுங்க, ஜெபமாவே பார்த்துக்க. ஆண்டவரே இதெல்லாம் விசுவாசிக்க முடியலையே. இவர் பாட்டுக்கு பாடுறாரு, ஏக்கர் கணக்கில் நிலங்களை தருகிற தெய்வமேன்னு பாடுறாரு, தலைநிமிர செய்கிறவரேன்னு பாடுறாரு, சொந்த வீடுகளை கட்ட உதவி செய்கிறவரேன்னு பாடுறாரு. நான் சொல்கிறேன் பாருங்க, ஆண்டவர் சீக்கிரமாக வராரு. அது வரைக்கும் நீங்களும் நானும் நம் குடும்பமாய் வெற்றிகரமாய் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுறாரு. நம்ம வெற்றிகரமாக வாழ்ந்தாதான் ரட்சிக்கப்படாத நம்முடைய உறவினர்லாம் பார்ப்பாங்க, நம்முடைய கடவுள் உண்மையான கடவுள்னு தெரிய வரும். அற்புத அடையாளங்களால் கர்த்தர் வார்த்தை உறுதி பண்ணுவார். அந்த அற்புத அடையாளங்கள்ல கண் பார்வை தெரிகிறது, காது கேட்காம போனது கேட்கறது, உணவல் நடக்கிறது, ஊமையான் பேசுறது, இது மட்டும் இல்லைங்க, பொருளாதார அற்புதங்கள் நடக்குது. ரொம்ப நல்லா இருப்பீங்க, செழிப்பா இருப்பீங்க. சேர்ந்து விசுவாசிப்போம், ஒரே மனதோட விசுவாசிப்போம். தேவ பிள்ளைகள் பொருளாதார குறைவில்